சிற்றம்பலம் எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் முன்னிற்க நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்ற சாத்திர நூலினை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே இப்பொழுது 20வது செய்யுளை பார்க்க இருக்கின்றோம். சுத்த சிவ தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் ஏறும் விளம்பினோம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம்பின் சொல்லும் சதாசிவம் நல் சத்தி சிவம் கான் அவைகள் தாம். வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் சக்தி சிவம் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா. என்னது பின்னாடியில சொல்லு வரார். சுத்த வித்தை ஈஸ்வரம் சதாசிவம் சக்தி சிவம் இது 5 சிவ தத்துவம். எப்பா இவ்வளோ நேரம் உனக்கு வித்யா தத்துவம் 7 பற்றி சொல்லிட்டேன், ஆன்ம தத்துவத்தையும் சொல்லிட்டேன், வித்யா தத்துவத்தையும் சொல்லிட்டேன். இப்போ சிவ தத்துவத்தை சொல்ல போகிறேன். அவ்வளோதான் இந்த செய்யும். அது 5 என்ன? நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. இந்த சதாக்கியம்னு சொல்லுவாங்க. இதை நாதம் விந்துன்னு சொல்லலாம், சிவம் சக்தின்னு சொல்லலாம். நாதம்னா சிவம், விந்துனா சக்தி. புரிஞ்சுச்சா? நல்லது. அதான் நாதனே சொல்கிறோமா, நாதனே அம்பலவனே. நாதம்னா சிவம் ஓசை, விந்து செயல் உயிர்கள், அதோட சக்தி செயல்னு அர்த்தம். அப்புறம் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இது 5 சுத்தமாயில வருது. தெளிவுரை. வித்யா தத்துவங்கள் 7 நாம் இதுவரை விளக்கி சொன்னோம். இனி சுத்தமாயின் விருத்திகள் ஆகிய தத்துவங்களின் இயல்பை கூறுகின்றோம் கேள். அவை நித்தமாகிய சுத்த வித்தை ஈஸ்வரம் அவற்றின் மேலாக சொல்லப்படும் சதாசிவம் சக்தி சிவம் எனும் பெயர்கள் உடையன ஆகும். இப்போ இந்த பெயர்களை இப்போ நம்ம பார்க்கலாம். 61வது பக்கம் தம்பி எடுத்துக்கோ. 61. இப்போ இந்த சிவ தத்துவம் சக்தி தத்துவம் சதாசிவ தத்துவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை இப்போ நம்ம 5 சொன்னோமா. என்னென்னு சொல்லிடுறோம்? நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. இது அப்படி வச்சுக்கோங்க. இதை எப்படி இந்த புக்கில் போட்ட மாதிரி பார்ப்போம். சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. இப்போ இந்த நான் சிவம் என்னன்னு பார்ப்போமா? தத்துவம் சொல்லுப்பா. சிவ தத்துவம். சிவ தத்துவம் முதலில் இறைவன் சுத்தமாயில் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் இது விரிவடையத்தக்கது என பொதுவாக நோக்குவான். அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்தமாயின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவ தத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்ல பெறும். இது சுத்தமாயின் முதல் விருத்தி இறைவனது ஞான சக்தி மட்டும் செயல்படும் நிலை. இது சிவ தத்துவம் புரிஞ்சிச்சா? ஞான சக்தி மட்டும் செயல்படும் நிலை. இதுதான் தத்துவம் தொடங்குது. மேலேருந்து பார்த்தோன்னா சிவ தத்துவம் தான் முதல் தொடங்குற தத்துவம். அதாவது நாதம். அடுத்தது சக்தி தத்துவம். இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவ தத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியா சக்தியால் இது விரிவடைய என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி 2ஆம் விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் பெறும். இறைவனது கிரியா சக்தி மற்றும் செயல்படும் நிலை இது. சிவம் தத்துவத்தில் சிவம் தான் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து சாமி எப்படி இருக்கிறான்? ஞான சக்தியாக இருக்கிறான். அப்போ எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறானா? அது அவனோட நிலை. அதுலேருந்து என்ன பண்ணுறான்? செயல் வருது. செயல்படணும்னு நினைக்கிற மட்டிலே சக்தி வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டவுடனே சக்தி தத்துவமாக வருது. அதுக்கு விந்துன்னு பேர். இவ்வளோ புரிஞ்சாலே போதும். சரி, அடுத்தது சதாசிவ தத்துவம். இறைவன் பின்னர் 2ஆம் விரிவாகிய சக்தி தத்துவத்தின் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் சிறப்பாக நோக்கியும் கிரிய சக்தியால் சிறப்பாக கருதியும் நிற்பான். இது இவ்வாறு விரிவடையத்தக்கது என்பது சிறப்பாக நோக்குதல். ஞான சக்தி என்பது சிவ தத்துவம். சிவம் அதான் நாதம். அப்புறம் ஞான சக்தி. அடுத்தது கிரியாசக்தி என்பது அவனுடைய சக்தி தத்துவம். விந்து புரிஞ்சுச்சா? மீன் சொல்லட்டுமா? அதாவது சிவம் என்பது ஞானம் ஞானசக்தி. அப்புறம் விந்து சக்தி அது ஈக்குவல் டு கிரியாசக்தி. அப்புறம் பார்க்குற சதாசிவம் தான் 3ஆவது தத்துவம். 3ஆவது தத்துவம் சதாசிவம். அந்த தத்துவத்துக்கு வரும்போது ஞானாசக்தியில் பாதியும் கிரியாசக்தியில் பாதியும் செயல்படுது.
சமமாக கிரியாசக்தியில் பாதி ஞானாசக்தியில் பாதி சேர்ந்தது தான் இந்த சதாசிவ தத்துவம். அப்புறம் ஈஸ்வர தத்துவம் சதாசிவ தத்துவம் அது சொல்பா. இது இவ்வாறு விரிவடைக எனது சிறப்பாக கருதல் நோக்குதலும் கருதலும் சிறப்பாக நிகழும் இந்நிலையின் அப்பகுதி 3ஆம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சதாசிவம் அல்லது சதாக்கியம் என பெயர் பெறும். இறைவனது ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயல்படும் நிலை இது. ஏன் சரி. ஈஸ்வர தத்துவம் ஞான சக்தியின் கிரியாசக்தியையும் சமமாக செலுத்தி நின்று இறைவன் பின்னர் 3ஆம் விருத்தியாகிய சதாசிவ தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு கிரியாசக்தியை மிக செலுத்தி இது இவ்வாறு ஆகுக என கருதுவான். அப்பொழுது அம்மூன்றும் விருத்தி 4ஆம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து ஈஸ்வரம் என பெயர் பெறும். கிரியாசக்தி மிகுந்தும் ஞானாசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை. உங்களுக்கு சாப்டர் இருந்தால் நான் போட்டு காட்டுவேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுங்க கட்டம், அதில் ஃபுல்லாக இருக்கிறது ஞானாசக்தி, அடுத்தது கிரியாசக்தி தனி பாக்ஸு. ஏன்னா இது ரெண்டும் அதே ஆர்டரில் இங்கே இருக்குது, இது ரெண்டும் வேறு சொல்ல முடியாது, இது அப்படியே இருக்குது. அப்புறம் சதாசிவ தத்துவத்துக்கு 3ஆவது தத்துவம் விரியும் பொழுது ரெண்டும் பாதியாகுது, சமமாகுது. ஒரு கட்டத்தில் பாதி. இப்போது ஒரு பாட்டில் இருக்குது, பாட்டில் ரெண்டும் பாதி பாதி அளவாக இருக்கிறதுக்கு வந்து இந்த சதாசிவம் 3ஆவது தத்துவம். 4ஆவது தத்துவம் வரும்போது கிரியாசக்தி, அதாவது ஞான சக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் 3ஆவது விருத்தி ஆகிய சதாசிவ தத்துவத்துக்கு வரும்போது ஒரு பகுதியை பாதி பாதியாக காட்டினான். ஆனால் இதாவதாக என கருதுவான். அப்பொழுது அம்மூன்று விருத்தி அடைந்து 4ஆவது விருத்தியாக அடைகிறது. இது ஈஸ்வரம் என்று பெயர்படுது. இது கிரியாசக்தி மிகுந்தும் ஞானாசக்தி கம்மியாக இருக்குது. இப்போ கிரியாசக்தி 3/4 பாகமோ ஞானாசக்தி 1/4 பாகம் வந்தால் அப்போது வரக்கூடிய தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம். சிவத்தத்துவமும் அதாவது ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கிறது எது? சதாசிவ தத்துவம். ஒன்றும் இல்லைம்மா, வெறும் ஞானாசக்தி மட்டும் இருக்கிறது சிவம், கிரியாசக்தி மட்டும் இருக்கிறது சக்தி. ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சேர்ந்து சமமாக இருக்கிறது சதாசிவம். ஞானாசக்தி கம்மியாகவும் கிரியாசக்தி அதிகமாகவும் இருக்கிறது ஈஸ்வரம். அப்போ 5ஆவது தத்துவம் சுத்த வித்யா தத்துவம். கிரியாசக்தியை மிக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் 4ஆம் விருத்தியாகிய ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு பகுதியை செயல்படுத்துவதற்கு தனது ஞானாசக்தியை மிக செலுத்தி நிற்பான். அப்பொழுது அப்பகுதி 5ஆம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும். இது ஞானாசக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி கம்மியாகவும் இருக்கும். இதுல இந்த சுத்த வித்தை தத்துவத்தில் அசுத்தமாயின் காரியங்களுள் வித்தை என ஒன்று இருப்பதால் சுத்தமாயின் காரியமாகிய இதனை அதிலிருந்து வேறுபடுத்துவதற்கு சுத்த வித்தை என்றனர். ஞானசக்தி மிகுந்தும் கிரியாசக்தி குறைந்தும் செயற்படும் நிலை இது. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோம்பா, சுத்த வித்தை ஏன் சுத்த தத்துவம் சொன்னாலே முந்தி போச்சு என்ன. ஆனால் அது ஏன் சுத்த வித்தைன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு கீழே தான் வித்யா தத்துவம் தோன்றுது. சிவ தத்துவத்துக்கு கீழே வித்யா தத்துவம் தோன்றுபடினாலே இந்த சொல்லும் பொழுதே சுத்த வித்தை, இது கீழே வித்யா தத்துவம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படிதான் வருது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படிதான் உடம்பு தோன்றுது பாருங்கள். ஃபஸ்ட்டு சிவம் தோன்றுது. சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, முடிது, கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி, அப்புறம் வாக்கு, பாணி, பாதம், பாயுறு, உபஸ்தம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இவ்வளவுதான் 36 தத்துவங்கள். இப்படிதான் தோன்றின்னு வரும். இதை 6 தத்துவங்கள் முடிஞ்சா. இது ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 சுத்தமாகி, அதான் சிவ தத்துவம். அடுத்துக்கிற 7 வித்யா தத்துவம், லாஸ்ட்டில் இருக்கிற 24 ஆன்ம தத்துவம். திருப்பி இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் விளக்கமாக பார்த்துறோம். இன்றைக்கே இந்த செய்தி இன்றைக்கே நல்லா இருந்துச்சு. பாருங்க, கற்றுக்கிறோமா இல்லையா? அப்போ சிவம் என்பது ஞானசக்தி. இன்னும் நல்லா புரிஞ்ச தானே. சிவம் என்பது ஞானத்தில் புரியல நடந்து கேளுங்க, ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பல வாட்டி கற்றுக்கலாம், ஒன்றும் வகுப்பு போகிறது கிடையாது. சிவம் என்பது ஞானசக்தி மட்டும், அதான் நாதம். சக்தி என்பது விந்து, அது கிரியாசக்தி மட்டும். சிவமும் அதாவது ஞானாசக்தி கிரியாசக்தி சமமாக இருக்கிறது சதாசிவம். கிரியாசக்தி அதிகமாகவும் ஞானாசக்தி கம்மியாக இருக்கிறது ஈஸ்வரம். ஈஸ்வரம் அது தத்துவம்.
4வது தத்துவம் ஈஸ்வரம். ரெண்டு வேற வேற, சிவம் வேற ஈஸ்வரம் வேற. ஈஸ்வரம். அப்புறம் ஞானாசக்தி அதிகமாகி கிரியாசக்தி கம்மியாகிறது சுத்த வித்தை. சொல்லுப்பா. சுத்தமாயி சொல்லுவா. இறைவனது இச்சாசக்தி, இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரே நிலையில் நிற்க, ஏனைய ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் தனித்தனியாகவும் தம்முள் ஒத்தும் ஒன்றின் ஒன்று மிகுந்தும் குறைந்தும் செயல்படுதலால் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்னும் இவ்5 தத்துவங்களும் சுத்தமாயையின் விரிவுகளாய் தோன்றலாயின என சுருக்கமாக கூறலாம். சுத்தமாயை சொல்லு. சுத்தமாயை சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை இவற்றை சுத்தமாயிலிருந்து சிவபெருமானை நேரே தோன்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சிவபெருமானே நின்று செய்யறான். இப்போ ஒரு காலேஜ் போவோம், எதனா ஒரு முக்கியமான பாடம், எதனா ஒரு பாடம்னா அது எச்சமே வந்து எடுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? எங்கள் படிக்கும்போது இங்கே எங்களோட டேரக்டர் வந்து அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸில் எடுப்பார். முக்கியமான பாடத்தை அவங்களே வந்து எடுப்பாங்க. அவங்க அதே வந்து அவங்க தமிழ் பாடம் எடுப்பாரா? எச்சம் வந்து தமிழ், இங்கிலீஷு அப்படிலாம் எடுக்க மாட்டார். ஆனால் முக்கியமான எதனா ஒன்றா அவரே எடுப்பார். ஆனால் எல்லாத்தையும் அவருக்கு எடுக்க தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் அதுக்கு தான் ஒரு ஆளை போட்டுக்கிறேன்ல. இப்போ தமிழுக்கு நான் ஒரு வாத்தியாரை போட்டுக்கிறேன், இங்கிலீஷுக்கு ஒரு டீச்சர் அம்மா போட்டுக்கிறேன். இவங்களாம் விட்டு நான் எடுத்து அவங்க எதுக்கு சம்பளம் கொடுக்குது? ஆனால் சாமியே இது எதுவும் எச்சமுக்கு பாடம் எடுக்க தெரியாமல் இல்லை, அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறாரு. அது மாதிரி தான் சுவாமி படைக்கிறதுக்கு பிரம்மா வச்சுக்கிறாரு, காக்கிறதுக்கு விஷ்ணு வச்சுக்கிறாரு, அழிக்கிறதுக்கு ருத்ரனை வச்சுக்கிறாரு, மறைக்கிறதுக்கு மகேஸ்வரன் வச்சுக்கிறாரு, அருளுக்கு சதாசிவத்தை வச்சுக்கிறாரு. அதனால் இது 5 அவனே செய்வான். ஆனால் அது வந்து ஒரு ஆளை போட்டுக்கிறான். ஆனால் இதை மேலே இருக்கிற 5 அவனே செய்யணும். இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நவதரு பேதம். நவதரு பேதம் நேரத்தை மொத்தம் சிவம், சக்தி, நாதம், விந்து இது 4 அருவம், கண்ணுக்கு புலப்படாது. சதாசிவம் உருவம். இது 5ஆச்சா? அப்புறம் பிரமன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இது 4 உருவத்திருமேனி. ஆமாம். இந்த 5 கூட 4 கூட்டினா 9. இதுதான் நவதரு பேதம்னு பேர். இதெல்லாம் ஒரு வகுப்புல வரும், நவதரு பேதம். இந்த 9 எங்கே இருக்குது? எங்கே? லிங்கத்தில் இருக்குது, சிவலிங்கத்தில். இது 9 தான் சேர்ந்தது தான் சிவலிங்க தத்துவம். புரிஞ்சிங்கன்னா சந்தோஷம். முன்னே சொன்னபடி இறைவனது சக்தி, சுத்த தத்துவங்களாகிய இவற்றை நிலைக்களமாக பற்றி நின்று இவற்றின் வழியாக கீழே உள்ள ஏனைய தத்துவங்களை செலுத்தி நிற்கும் செலுத்தும் கருவி ஆதல் பற்றி இத்தத்துவ தொகுதி பிரேரக காண்டம் என்றும் சொல்லப்பெறும். பிரேரகம் செலுத்துவது. முடிஞ்சிச்சிங்களா? இத்துடன் இந்த 20வது வகுப்பை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.